வணக்கம். ஜெய்ஹிந்த். திருச்சி விமான நிலையத்திலிருந்து பேரணி நடைபெற இடத்திற்கு வர்றதுக்குடைய 7 கிலோமீட்டர் 5 மணி நேரமா கடந்திருக்காரு விஜய். இது புகழ் கிடையாது. வெறும் பழி தான். ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க. ஒரு கண்டிப்பா அரசியல்வாதிகளுக்கு ஒரு டைமிங் கீப் அப் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அத கண்டிப்பா தவற விட்டாங்கன்னா, கண்டிப்பா டிவிகேவோட தொண்டர்கள் தவற விட்டாங்க. அந்த பிளானிங் கண்டிப்பா சரியில்ல. 11 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு வந்தா அது எந்த வகையில ஒற்று போகும்? ஓகே, அவர்கள் புதுசா வந்தவங்க கண்டிப்பா கத்துப்பாங்கங்கிற நம்பிக்கைய ஒத்துக்கிறேன். ஆடியோவும் அதே மாரி தான். 15 நிமிஷத்துல 2 நிமிஷத்துக்கு மேல ஆடியோவ கேட்கலன்னா, அவங்களால எப்படி இங்க இருக்கக்கூடியவர்களால அத புரிந்து கொள்ள முடியும்? அவர் பேசுறதே கொஞ்சம் தான் பேசுறாரு. 15 நிமிஷம் தான் பேசுறாரு. அதுவும் மக்கள தெளிவா சென்று சேராத பட்சத்துல அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருதுல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இத குறித்து விரிவா பார்ப்போம். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, திருச்சி அந்த விமான நிலையத்திலிருந்து வரக்கூடிய கூடிய கூட்டங்கள். அந்த கூட்டத்த கண்டிப்பா தாவேக்கா கிளைம் பண்ணலாம். இவங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. தன்னெழுச்சியா தொண்டர்கள் வந்திருக்காங்க. அதெல்லாம் உண்மதான், இல்லன்னு சொல்லல. பட் அங்க காத்து கடந்த மக்கள பத்தி நம்ம யோசிக்கணும்ல. வெயில்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்து கடந்தாங்க. அவங்க சால்ட்டா ரெட்டியா அவங்க தளபதிய பார்க்கணும். நாங்க ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. எல்லாம் ரைட்டு தான். பட் ஆனா நீங்க பிளானிங் சரியில்லன்னா எப்படி? வர வேண்டிய இடத்துக்கு 11 மணிக்கு 3 மணிக்கு அங்க 5 நிமிஷம் பேசுறீங்க, 10 நிமிஷம் பேசுறீங்க. அதுல 8 நிமிஷம் ஆடியோ குவாலிட்டி இல்ல. அது எப்படி மக்கள கொண்டு போய் சேரும்? இது மாரியான விஷயங்கள கண்டிப்பா டிவிக்கே திருத்தியே ஆகணும். இதனால தான் பல கட்சிகள் ஒரு வன்மையா கண்டிக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன். அது ஒரு புதிய கட்சி, புதுசா அரசியலுக்கு வரவங்கலாம் வந்திருக்காங்க. இல்லன்னு சொல்லல. அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்வாங்க. எம்ஜிஆர் அவர்களே பார்த்தீங்கன்னா 2 மைக் வச்சு தான் பேசுவாராம். ஏன்னா ஆடியோல எதுவும் பிரச்சனை வந்துறக்கூடாதுன்னு. இந்த மாரியான முன்னேற்பாடுகள கண்டிப்பா செய்யணும். ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்க பில்டப் பண்ணிட்டு, நீங்க இப்ப கடைசியில போய் கோட்டைய விட்டீங்கன்னா, அது தவறா இருக்கும். மாநாட்டுல நடைபெற்ற தவறுகள், ஆ முதல் மாநாட்ட பார்க்கும்போது 2வது மதுரை மாநாட்டுல கொஞ்சம் கண்டிப்பா தேத்தியிருந்தாங்க. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அதுலயும் சில குறைபாடுகள் இருந்துச்சு. குறைபாடுகள் இருக்கும். அத சுட்டிக்காட்டுனாங்க. அதான் அவங்களோட ஊடகத்தோட வேலை. நம்ம அத விட்டுருவோம். பட் ஆனா நீங்க இந்த திருச்சி மாநாட்ட பார்த்தீங்கன்னா, திருச்சி மாநாட்டுல அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு சரியான ஆர்கனைசேஷன் பண்ணியிருந்தீங்களா? அப்படிங்கிற கேள்வி வருது. அவ்வளோ பெரிய மக்களுக்கும் நீங்க என்ன குடுத்தீங்க? தண்ணீர் கொடுத்தீங்களா? உணவு கொடுத்தீங்களா? எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தாங்களே! எல்லாருமே விஜய் டிவிக்கே நம்ம ஓட்டு போடணும், மாற்றம் வேணும் அப்படிங்கிறது வந்தாங்களா? விஜய பார்க்க வந்தாங்களா? அதுக்குள்ள நான் வரல. ஆனா நீங்க இப்படி மாரி இந்த இம்மெச்சூரா பண்ணும்போது எதிர்க்கட்சிகள் கண்டிப்பா சீண்டுவாங்க. ஒரு ரசிகர்கள் அவளுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியல. இத விட கூட்டம் வரும். அஜித்த இறக்குனா, நயன்தாரா இறக்குனா இத விட கூட்டம் வரும்னு பேசுறவங்க பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க. இந்த அரசியல் வயப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறதுல விஜய் அவர்கள் இன்னுமே சீரும் சிறப்புமா இறங்கல. அதான் உண்ம. நான் சனிக்கிழமை மக்கள சந்திக்கிறீங்க. ஒரு டிவிகே தொண்டன் எதற்காக ஓட்டு போடணும்? டிவிகேக்கு ஓட்டு போடணும். எதற்காக ஆ ஒரு திராவிட இப்ப ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது. பிஜேபிக்கு எதிர்க்கு டிவிகே எதிர்க்குது. அது போன்ற அறிவு இல்லாமல் ஒரு டிவிகே தொண்டன் ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு வேஸ்ட் தான் என்ன பொறுத்தமட்டில. இங்க தான் டிவிகே தவறுறாங்களோ என்னன்னு நினைக்கிறேன். தன்னோட வாக்களிக்கக்கூடிய வாக்காளருக்கு அந்த மனநிலையை குடுக்கணும். ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அத குடுத்தால் மட்டும் தான் அது வெற்றி பெறும். எம்ஜிஆர் அவர்கள் அதத்தான் பண்ணாங்க. அவங்கள தேடி வந்தவர்கள் ரசிகர்கள் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அரசியல் வயப்படுத்தப்பட்டார்கள். அதே மாரி டிவிகே இங்க அரசியல் வயப்படுத்துறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு நல்ல பொது கூட்டம், யங் கூட்டம் கண்டிப்பா அத நல்லா ஒர்க் பண்ண நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸா இருக்கும். பட் அவங்கள மேனேஜ் பண்றது. ஏன்னா தொண்டர்கள்கிட்ட இருந்து தளபதியே பாதுகாக்க வேண்டிய நிலைமையில தான் இப்போது இன்னைக்குள்ள சூழ்நிலை இருக்கு. இது காலங்காலமா இப்படித்தான் இருக்கு. பட் போக போக மாறும். அவர் அடிக்கடி கூட்டங்கள் பேச விஜய் ஒரு பழக்கம் அடையும்போது மக்களை இப்ப நம்ம சொல்றோம் டிவிகே தொண்டர்கள் விஜய்க்கே பாதுகாப்பு இல்லாத மாரி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அவர் இன்னும் மக்களை சென்றடையவே இல்ல. நம்மள்ல ஒருத்தனா நார்மலா எப்ப ஆகுறாரோ அப்ப மட்டும் தான் ஒரு ஓட்டு இன்கிரீஸ் ஆகும். இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க, ஒரு தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க, ஒரு ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. அதையும் தாண்டி ஓட்டுகள் என் குடும்பத்தில உள்ள எல்லா ஓட்டையும் வாங்கணும்னா நீங்க கண்டிப்பா மக்களோட மக்களா இருக்கணும். அது குறித்து அதற்கான முடிவுகள் எடுக்கணும். கண்டிப்பா அவர் பேசுனது தான் எனக்கு புடிச்சிருந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் பேசினாலும், அந்த திமுகவோட வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேட்டாரு. அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். திருச்சிய பத்தி பேசினாரு. நீங்க திரும்பவும் சொல்றேன், நீங்க மண்ணுக்கான அரசியல பேசணும். சிஏஏவையும், கச்சத்தீவையும் பத்தி பேசுறது ஓகே. பட் எனக்கு இன்னைக்கு உணவு இல்ல, எனக்கு இன்னைக்கு தண்ணி இல்ல, எனக்கு இன்னைக்கு கரண்ட் இல்ல. இத பத்தி யார் பேசுறான்? அவன் தான் என் கூட கனெக்ட் ஆவான். 2வது தான் எனக்கு கச்சத்தீவும், சிஏஏவும். சரிங்களா? சாப்பிடறதுக்கு சாப்பாடும், குடிக்கிறதுக்கு தண்ணியும், கரண்ட் வேணும் இல்லையா? அது மாதிரியான விஷயங்கள விஜய் அவர்கள் குறிப்பிட்டு பேசணும். குறிப்பிட்டு பேசின விஷயம், ஒரு விஷயம் எனக்கு புடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, திருச்சியில இந்த மணல் கொள்ளை. இந்த கொள்ளிடம் ஆற்ற கொள்ளையடிச்சு பார்த்தீங்கன்னா, கொள்ளிடம் ஆற்றே காணாமல் போற அளவுக்கு திருச்சியில வச்சுட்டாய்ங்க. திருச்சியில உள்ள மக்கள் இது எல்லாத்துக்குமே தெரியும். அது எவ்வளோ பெரிய அந்த மணல் பிரச்சனைன்னு. விட்டா அவைங்க தோண்டியே தண்ணி வர வச்சுருவாய்ங்க. அந்த அளவுக்கு ஆத்த தோண்டி வச்சுட்டாய்ங்க. கல்லணை வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா. அங்க இருக்க திருச்சிக்கு இருக்க மக்கள் கிட்ட தெரியும். திருச்சியில இருக்கிற மக்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரியான இந்த மண் சார்ந்த அரசியல பேசணும். அரியலூர்லயும் பேசினாரு. இது டெவலப் ஆகாத டிஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. நம்ம டெவலப் பண்ணணும். இந்த மாரி நீங்க மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த விஷயங்கள பேசும்போது தான் நீங்க மக்களோட கனெக்ட் ஆவீங்க. உங்களுக்குரிய ஓட்டு உங்களுக்கு இருக்கும். நீங்க அத தாண்டி ஓட்டு போட்டா மட்டும் தான் வெற்றி பெற முடியும். 10% இளைஞர்கள வச்சு நம்ம வெற்றியே ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு 35%லேருந்து 40% இருந்தா மட்டும் தான் உங்களால தெளிவா ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியும். சரியா? ஸோ எதிர்க்கட்சிகள் சொல்லத்தான் செய்வாங்க ரசிகர்கள் அப்படின்னு. பட் அதற்கேற்றபடி தான் ரசிகர்களும் நடந்துக்கிறாங்களோங்கறதா தான் இருக்கு. மின் கம்பங்கள்ல ஏறுறதா இருக்கட்டும், மொட்டை மாடியில ஏறுறதா இருக்கட்டும், தளபதிக்கே தொந்தரவு குடுக்குறாய்ங்க. அவைங்க இது பஸ் மேலயே ஏறுறாய்ங்க. அந்த மாரிலாம் இல்லாம
ஒழுக்க நெறிகளோடு எதற்காக ஓட்டளிக்க வேண்டும், எதற்கு இது வாக்கு அரசியல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கள மாற்றாத வரைக்குமே இது எதிர்க்கட்சிகள் இதை வச்சு அரசியல் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா? இந்த திருச்சி மாநாடு தோல்வி அடைந்தா வெற்றி அடைந்தான்னு கேட்டால், இது வந்து டிவிகேக்கு நல்ல பேசுபொருளை கொடுத்துச்சு, நல்ல கூட்டமும் கூடுச்சு, தன்னெழுச்சியாக கூட்டம் கூடுச்சு. அரசியல்வாதிகள் என்ன வேணால் சொல்லலாம், தானாக சேர்ந்த கூட்டங்களாம், காசு கொடுத்து கூட்டி அந்த கூட்டங்களாம் என்ன வேணால் சொல்லலாம், ஒழுக்கம் இல்லாமல் பண்ணாங்கன்னு சொல்லலாம். மக்களுக்கு பல பிரச்சனைகள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த வராங்க ரோடு ஷோவில் வராங்க, ஒரு 7 கிலோமீட்டர் 5 மணி நேரமாக கடக்குறாங்க. பட் அதற்காக அந்த டிராஃபிக்கு அங்கே இருந்த மக்கள், அங்கே காத்து கிடந்த மக்களுக்கு விஜய் மேலே ஒரு நல் மதிப்பு ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படாது. அவன் என்னடா இவன் நம்ம தாலியாக இருக்கான்னு இவனுக்கு ஓட்டு போடணுமான்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டிவிகே நண்பர்கள் கருத்தில் கொள்ள வேணும். ஆர்கனைசேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணுங்க. ஒரு 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 பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இன்னும் உங்களுக்கு அந்த அரசியல் முதிர்ச்சி இல்லையோன்னு இருக்குது. போக போக கற்றுக்கிடுவாங்க. நம்ம வந்த உடனே அவனை எல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. விஜய் வந்தவொடனே இப்படி தான் பண்ணாங்க. இவன் பேசவே மாட்டேங்கிறாங்க. அடுத்து பேசுனா கூட்டமே ஃபஸ்ட்டு மாநாட்டில் மட்டும் பேசுகிறாங்கிறாங்க. அடுத்து கூட்டம் ரசிகர்களுங்கிறாங்க. ரசிகர்களுக்கும் ஓட்டு இருக்குங்கிறத நிரூபிப்பாங்க நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம என்ன அரசியல் பண்ண போகிறோம், அரசியல் எவ்வளோ தூரம் கொண்டு போகிறோமோ அதுதான் வெற்றி. விஜய் அவர்கள் இன்னுமே உழைக்கணும் என்ன பொறுத்த மட்டும். சும்மா சனிக்கிழமை வந்து மக்களை சந்திச்சுட்டு போனால் அது என்ன சொல்கிறது, ஏதோ படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அது உண்மை தான். ஏன்னா ஒரு நாள் பேசுகிறாரு, கண்டிப்பாக இந்த தேர்தல் வர வர வேகம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். திருச்சி மாநாடு வெற்றியா தோல்வியாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் வெற்றின்னு சொன்னாலும் என்னை எதிர்ப்பீங்க, தோல்வின்னு சொன்னாலும் எதிர்ப்பீங்க. நான் யாருக்கும் சப்போர்ட்டாக யாருக்கும் எதிர்த்து பேச விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.